இங்க இந்த கதையில இந்த கிராமத்துல வாரத்துக்கு ஒரு ஆம்பளைக்கு கூன் விழுது. அந்த கூன் விழுந்து 13 நாள்ல அவனுங்க இறந்தும் போயிடுறானுங்க. என்னன்னா அவங்க கிராமத்துல எல்லார் வீட்லயுமே வந்து சின்னதா ஒரு கதவு வச்சிருந்திருப்பாங்க. அந்த ஊர்ல வந்து குள்ளமா ஒரு பேய் ஒண்ணு சுத்திக்கிட்டு இருக்கும். அந்த பேய் 7 மணிக்கு ரவுண்ட்ஸ் வரும்போது அந்த கதவை திறந்து வைக்கலனா சாபம் விட்டு போயிடும். அந்த சாபம் விட்டதா கூனா விழுந்து அவங்க இறந்தும் போயிடுவாங்க 13 நாள்ல. இந்த பையனும் அவன் லவர் வீட்ல போய் ஜாலியா இருக்க சமயத்துல கதவை திறந்து வைக்காம உள்ள போயிடுறான். டைமை பார்த்து அலர்னவன் வெளியே வந்து கதவை திறக்கிறதுக்குள்ள அந்த குள்ள பேயும் சாபம் கொடுத்துட்டு போனதுனால 13 நாள்ல இறந்தும் போயிடுறான். இப்ப இதே ஊரை சேர்ந்த ஹீரோ வெளியூர்ல இருக்க ஒரு பொண்ணை லவ் பண்றான். அவங்க 2 பேரும் யாருக்கும் தெரியாம வெளியூர்ல போயிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணிட்டு ரிட்டர்ன் வரும்போது மணி 7 ஆயிடுது. ஹீரோ வேக வேகமா வந்து கதவு திறந்து வைக்கிறதுக்குள்ள அந்த குள்ள பேயங்க வந்து சாபமும் விட்டுருது. இப்ப ஹீரோக்கும் கூணு விழுந்துருது. ஹீரோயினும் வெளியூர்காரின்றதுனால இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன், வெறும் கட்டுக்கதை, நான் புருஷனை காப்பாத்துறேன்னு சொல்லி வெளியூர்ல கூட்டு போயிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கறாங்க. டாக்டரும் வந்து இது நார்மல் தான், ஆபரேஷன் பண்ணி எடுத்துடலாம்னு சொல்லிடுறாரு. அதே மாதிரி ஆபரேஷன் பண்ணி எடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்காங்க. அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு பார்த்தா மறுபடியும் ஹீரோ கூன் விழுந்திருக்கு. இதை பார்த்த உடனே அந்த பொண்ணு ஷாக் ஆகுறா.